இல்ல நான் தான் சொல்ல விரும்பல விட்டுருங்க. எப்படி இருந்துச்சு? ஓகே தான் பிரதர் மூவி. படமே போஸ்ட் கிரெடிட் சீன் ரொம்ப கேவலமாக வச்சுருக்காங்க. சுத்தமாக எதிர்பார்த்த மாதிரி ஒன்று கூட இல்லை. போஸ்ட் கிரெடிட் சீன் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும். என்ன மிஸ் பண்ணீங்க போஸ்ட் கிரெடிட் சீன்ல அடுத்த படத்துக்கு ஏதாச்சும் ஹைப்பிங்காக கொடுப்பாங்க. இப்போலாம் ஒன்றுமே பண்ணுறது இல்லை. போன வருஷம் பண்றல சும்மா ஜோக் விட்டாங்க. இந்த வாட்டி அது கூட இல்லை. வேற மாதிரி ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. படத்தை பாருங்க ப்ரோ. ரெட் ஹில் செமையா இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நீங்க அதான் அவருக்கு பிடிக்கல. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. படம் வேற லெவலில் இருக்கு. ஃபைட்ஸு எண்டிங்லாம் பயங்கரமாக இருந்தது. எண்டிங் நல்லா இருந்தது. அவ்வளோதான். ஹல்க்கு அந்த சீன் தான் பயங்கரமாக இருந்தது கடைசியில். அதான் படமே. காம்பினேஷன் இருக்கு. கடைசியில் எதிர்பார்த்ததோட பயங்கரமாக முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்ட்டு சர்ப்ரைஸ் அது முடிஞ்சது. சர்ப்ரைஸாக முடிஞ்சது. அவ்வளோதான். நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பெருசாக ஃபஸ்ட்டு வரல. வந்ததுக்கு ஒர்த்தானா என்ன ஒன்று புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வைப்ரேனியம், இப்போ அடமாண்டியம். அவ்வளோதான். படம் ஃபுல்லாக ஸ்டோரி மோடு மட்டும்தான். ஸ்டோரி மோடுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். ரொம்பலாம் விஷுவல் இருக்காது. ரொம்ப ஆக்ஷன்ஸ் இருக்காது. சர்ப்ரைஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் ஒரு சீன் தான். அது பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு பர்சன் வருவார். அது நல்லாயிருக்கும் சீன். என்கிட்ட போடல, இன்னும் போடல ஆக்சுவலாக. அப்படி இல்லை. ஆமாம் இருக்குது. படம் பார்க்கும்போது நிறைய சீக்வன்ஸ் வச்சுருவாங்க. இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா உங்களுக்கு அவெஞ்சர்ஸ் திருப்பி ரீபில்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் இது. புது கேரக்டர்லாம் ஒன்றும் கொண்டு வரல இங்கே. எதுவுமே இருக்காது. இதில் பாருங்க. நல்லா இருக்கானா? இல்லை நான் தான் சொல்ல விரும்பல விட்டுருங்க. ஓகே தான் பிரதர் மூவி. இல்லை எனக்கு நான் வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஃபுல்லாக ஸ்டோரி மோடு தான். ஆனால் ஸோ ரொம்பலாம் வந்து ஃபைட் சீன்ஸாக இருக்காது. ஸோ ஒரு 3 தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் ஃபைட் சீன்ஸ். ஓகே தான். பட் ஆனால் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் இங்கே இருக்காது. கேப்டன் அமெரிக்காவை பார்த்த மாதிரி இங்கே பார்க்க முடியாது. ஆனால் இது புதுசாக இருக்கும் பார்க்கும்போது. வைப்ரேனியம் கலந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் புதுசாக ஒன்று அடமாண்டியம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் லீட் அதுவாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்ட் எப்படி விட்றாங்க. சார் என் கிரெடிட் பார்க்கல. அப்பயே சொல்லிட்டு நான் என் கிரெடிட் முன்னாடியே வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே பாஸ் தேங்க்யூ. நல்லா இருக்கு. மார்வல் ஃபேன்ஸ்க்கு நல்லா படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு 10 மினிட்ஸ் தான் வரும் சீக்வன்ஸ். அதுக்கப்புறம்லாம் இல்லை. ரெட் ஹில்க்கு நல்லதான் இருந்தது. சீன்ஸ்லாம் நல்லா சாட்டிஸ்ஃபை இருந்தது. போஸ்ட் கிரெடிட்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அடுத்த அவெஞ்சர்ஸுக்கு லீட் இருக்கு. சாட்டிஸ்ஃபை தான். எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். அந்த மாதிரி தான் இருக்குது. கேப்டன் அமெரிக்கா படம் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். ஸ்டோரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லிங்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர் மாதிரி போகுது. நல்லா தான் இருக்குது. ஹல்க் ரெட் ஹில்க்கு லாஸ்ட்டில் வராங்க ப்ரோ. லாஸ்ட்டில் வராங்க. அது ஒரு மேனிபுலேட்டிவ் மாதிரி தான். ஹை மைண்ட் வந்து அவங்கள வச்சு ப்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வருது. லாஸ்ட்டில் அடுத்த படத்துக்கு ஒரு லீடப் மாதிரி வருது. ஒரு சின்ன டைலாக் வருது மல்டிவர்ஸ் பற்றி. மற்றபடி நல்லா தான். கேப்டன் அமெரிக்கா படத்தில் என்ன இருக்குமோ அது இருக்குது. சாம் வில்சன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கெத்துக்கு வந்துட்டார் அவர். அந்த மாதிரி சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சது தான் ப்ரோ. அது பெருசாக எதிர்பார்த்தது இருக்குது. அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மைக்கு இல்லை ஆக்சுவலி வந்து கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜஸ் மிஸ் பண்ணுறேன் நான். போன ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு 3 பார்ட்டில் வந்து வந்திருப்பார். ஸோ சாம் வில்சன் புதுசாக ஒரு கேப்டன் அமெரிக்கா. ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு யாரும் வராதிங்க தயவு செஞ்சு. ஏன்னா ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணி வந்தீங்கன்னா படம் கொஞ்சம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்லாம் கொஞ்சம் லோவாக வச்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம். அது இன்கேஸ் சொல்ல போனால் அடுத்தது நிறைய லீடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பாயிலர் ரிவ்யூலாம் சொல்லாமல் சொல்லணும்னா வருவார். பச்சை கலரில் யாராவது ஒருத்தர் நிறைய பேர் வருவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ரெட் ஹில்க்கு வந்து நம்ம ராஸ் அவர் ப்ளே பண்ணியிருக்கார் போல். லைக் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. லைக் வந்து அவரோட எமோஷன்ஸு அந்த டாட்டர்ஸ் சென்டிமெண்ட் ஃபாதர் சென்டிமெண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு படத்தில். தென் வந்து கிளைமேக்ஸில் வந்து லைக் ட்ரெயிலர்லேயே காமிச்சிட்டாங்க. லைக் கேப்டன் அமெரிக்கா ஹல்க்கு சண்டை வர போதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் நல்லா இருந்துச்சு ப்ரோ படம்.
போஸ்ட் கிரெடிட் சீன்ல சர்ப்ரைஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. அதெல்லாம் ஸ்பாயிலர் சொல்லக்கூடாது. லைக் ஃபியூச்சரில் மேபி நிறைய வரலாம், நிறைய வரும் கண்டிப்பாக. ஓகே, அந்த எலிவேஷன்ஸ்ல எப்படி இருந்துச்சு? ஹல்க் எலிவேஷன், கேப்டன் அமெரிக்கா எலிவேஷன்ஸ்ல எப்படி இருந்துச்சு? ஓகே ப்ரோ. ஆக்சுவலி ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் வந்து ஐ மீன் ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதிலே ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து போன ப்ரீவியஸ் கேப்டன் அமெரிக்கா வந்து இவர்கிட்ட ஷீல்டு கொடுத்து லைக் இவர் தான் இனிமேல் கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வச்சிருக்காங்க ஓரளவுக்கு. இதில் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. லைக் அடுத்த கேப்டன் அமெரிக்கா இவர் தான் வந்து அடுத்த டீம்ஸ்லாம் ஃபார்ம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இதிலே டீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபை தான் ப்ரோ. இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது படம். படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. ஆக்சுவலி ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, மார்வல் படம்லாம் நல்லா இல்லைன்னு மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி சொல்ல போனால் நான் கூட நினச்சேன் சாம் வில்சன் வந்துட்டு அந்த கேப்டன் அமெரிக்கா அது கரெக்டாக வருமா அப்படி இப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆக்சுவலாக ரியலாகவே நல்லா தான் எடுத்துருக்குறாங்க. அந்த ஓக் திங்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க, அது எதுவுமே இல்லை. ஆக்சுவலி படம் நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக மோடிலாம் டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மோடி மாதிரியே ஒரு கேரக்டர் வந்திருந்தாங்க மூவியில். அதை தவிர்த்து ஸ்பாயில் பண்ண வேணாம். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அவ்வளோலாம் நீங்கள் கேமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. ஒரு பாலிடிக்ஸாக லைக் வின்டர் சோல்ஜர் மாதிரி செகண்ட் பார்ட் கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒரு பாலிடிக்ஸோடு வச்சு ஒரு படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக வந்திருக்கு. கேப்டன் அமெரிக்காவோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? அது கண்டிப்பாக எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஒரு வின்டர் சோல்ஜரோட ஃபீல் கிடச்சது அந்த கேப்டன் அமெரிக்கா செகண்ட் பார்ட்டில் இருந்த மாதிரி. அவங்களே ஏமாத்துறது, பிட்ரேயல் எப்படி அவங்க சார்ட் அவுட் பண்ணுறாங்க. கொஞ்சம் எண்டிங் தான் லைட்டாக ஹாப்பியாக முடிக்கணும்னு முடித்த மாதிரி இருந்தது. பட் ஓகே, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. டீஸ் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட்டில். லைக் கம்மிங் அப்பில் நிறைய வரப்போகுது மல்டிவர்ஸ் ரிலேட்டடாக. அவ்வளோலாம் இல்லைங்க. போஸ்ட் கிரெடிட் அது இல்லை. ஆஃப்டர் கிரெடிட்ஸ்க்கு அப்புறம் ஒரே சீன் இருந்தது. அதுவும் அவ்வளோ இல்லை. லைக் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி, அவ்வளோதான். சாட்டிஸ்ஃபை, கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை. நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக மற்ற கேப்டன் அமெரிக்கா ஃபஸ்ட் மூவிஸ் மாதிரி அந்த டைலாக் எங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சீனுக்கு எங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுலாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்லோ மோஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல விஷுவல்ஸும் சூப்பராக இருக்குது. 3D ஆஸ் யூஸ்வல் எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் 3D நல்லா தான் இருக்குது, ஓகே தான், சூப்பராக இருக்குது. அண்ட் சில சர்ப்ரைசிங் மொமெண்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் விசிட்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் தேட்டரில் பார்க்குறது ஒரு நல்ல ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாதீங்க. லைக் ஹல்க்குனா இப்படி தான் அப்படி தான்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஹல்கோட பவர் அந்த ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஹல்க்கு இந்த ரெட் ஹல்க்கே வந்து விசில் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ஒரு 2-3 விசில் மூமெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஒவ்வொரு கேரக்டருமே கரெக்டாகவே எழுதியிருப்பாங்க. சூப்பர், செம்மையாக இருக்குது. கேரக்டராக இருக்கட்டும், சீனாக இருக்கட்டும், எல்லாமே எலிவேஷன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டர் வந்து அவெஞ்சர்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அவெஞ்சர்ஸ்க்கு தான் கேரக்டர் ஆர்க் கொடுத்துருக்காங்க. அவர் என்னன்னா நெக்ஸ்ட் ஃபால்கன், அவ்வளோதான். இவர் கேப்டன் அமெரிக்கா பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. இவரோட பொறுப்பை இன்னொருத்தர் கொடுத்துட்டாரு. அண்ட் வேறு ஏதோ நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். கிளைமேக்ஸ் ஃபைட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட்டு விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. மற்றபடி படம் ஃபுல்லாக ஸ்லோ தான், சுமார் தான். அப்புறம் போஸ்ட் கிரெடிட்ஸும் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். சாட்டிஸ்ஃபைலாம் ஒன்றும் ஆகலை ப்ரோ. கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை பெருசாக. கதை எப்படி கேப்டன் அமெரிக்கா ஃபார்ம் ஆகிறான்றது தான் படமே. ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக டைலாக்ஸ் பேசினே தான் இருந்தாங்க முக்கால்வாசி ஃபுல்லாகவே. ஃபைட்டு மட்டும் கிளைமேக்ஸில் விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். இல்லை, நல்லா தான் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஸ்டோரியில் என்ன அவனுக்கு எப்படி ஃபார்ம் ஆகிறான்றது. மற்றபடி வேற ஒன்றும் ஸ்ட்ராங்காக ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சர்ப்ரைஸ் என்ன, இந்த ஒரே ஒருத்தர் வராப்புல நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேற யாரும் ரொம்பலாம் கொண்டு வரல. ஸ்டோரி ரொம்ப பெரிய டீப்பான ஸ்டோரிலாம் இல்லை ப்ரோ. இவன் எப்படி ஃபார்ம் ஆகிறான், கேப்டன் அமெரிக்கான்னு ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான் கதையே. அதை வந்து நல்லா கொண்டு வந்திருக்காங்க. கன்வின்சிங்காக இருந்துச்சு. ரொம்ப போரிங்காலாம் போல. ரொம்ப இப்போ பழைய மார்வல் மூவிஸ்லாம் இப்போ கொஞ்சம் சுமாராக தான் வந்துருச்சு. அந்த கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு இல்லை ப்ரோ, அவ்வளோலாம் இல்லை. இவன் தான் கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லிட்டாங்க முன்னாடியே, அதுதான் கதை. இவன் கேப்டன் அமெரிக்கான்றதை வச்சு தான் நெக்ஸ்ட் பார்ட் கொண்டு போகிறாங்க. இது இந்த படத்தை வச்சு ரொம்ப மெயின் பிளாட்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்த பாட்டுக்கு படம் ஓகே தான் ப்ரோ, அவ்வளோவா ஒன்றும் மிட்டான படம் தான். ஆக்சுவலாக என்னென்னா அவர் சொன்ன மாதிரி தான் ஸ்டோரிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. லைக் எலிவேஷன்ஸ் அவ்வளோவா இல்லை, சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோவா இல்லை. நாமளே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு. மோஸ்ட்லி என்னென்னா கேப்டன் அமெரிக்கா ஃபார்ம் ஆவார், புது கேப்டன் அமெரிக்கா ஃபால்கன்லேருந்து. அடுத்த ஃபால்கன் வந்து வராரு, ஒரு பீட்டனை வந்து இன்னொருத்தர்கிட்ட பாஸ் பண்ணுற மாதிரி. லைக் ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து இவர்கிட்ட ஒரு பீக்கன் கொடுத்துருக்காரு, இவர் வேற ஒருத்தர்கிட்ட ஃபால்கனோட பீக்கன் கொடுக்குறாரு. அப்படியே அந்த லெகசி கண்டினியூ ஆகுது. அதுதான் ஸ்டோரி. ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. பட்
என்னன்னா ஒரு மார்வல் மூவி அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. அந்த ஹல்கோட சீன் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஹல்கோட சீன் அந்த வார் எல்லாம் கொஞ்சம் ஆச்சு. அது மட்டும் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கம்பேரிட்டிவ்லி ஃபார் செகண்ட் ஹாஃப் இட் வாஸ் ஸ்லோ. யூசுவலாக மார்வல் ஸ்டோரிஸ்ல ஹீரோ எலிவேஷனுக்காக தான் ஃபேவரட்டாக ஃபேன்ஸாகவே ஆவாங்க. ஸோ இதில் அந்த ஹீரோ எலிவேஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லை ஸ்டோரி பிஹைண்ட் த ஸ்டோரி? தென் அதை நம்ம ஸ்கேல் பண்ணோம்னா ஹீரோ எலிவேஷனாக ஒரு 60% வந்து ஓகே அதை எலிவேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஓகே தான், ஓகேஷான படம், ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி ஆக்சுவலாக. கேப்டன் அமெரிக்கா வெர்ஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வெர்ஷனில் அது அவங்கவுங்களோட ஒரு ஒவ்வொருத்தங்களும் ஒரு தனி கேரக்டர் இருக்கும்ல. லைக் ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு ஹி மேட் அதர்ஸ் பிலீவ். பட் இந்த கேப்டன் அமெரிக்கா வந்து வாட் ஹீ டஸ் டு பீப்புள் அதர் ஸ்டோரி, ஹீ டசன்ட் மேக் பிலீவ். லைக் அது ஸ்டீவ் ராஜர்ஸோட வேலை. பட் கேப்டன் அமெரிக்கா என்ன பண்ணுவார், இவர் என்ன பண்ணுவார், மற்றவங்கள ஆஸ்பயர் பண்ணுவார், இது இவரோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது அது சொல்லுவேன். ஆனால் மோஸ்ட்லி என்னென்னா எனக்கு பிடிச்சதில் வந்து பக்கி வந்து நடுவில் வருவார். அது மட்டும் நம்ம சமையல் சர்ப்ரைசிங்காக இருப்பாங்க. சாட்டிஸ்ஃபைடு, அது மட்டும் நான் சாட்டிஸ்ஃபைடு ஆனால் அவர் பார்த்ததில்ல. ஷூர், தேங்க்யூ. நிறையா படமே போஸ்ட் கிரெடிட் சீன் ரொம்ப கேவலமாக வச்சுருக்காங்க. சுத்தமாக எதிர்பார்த்த மாதிரி ஒன்று கூட இல்லை. போஸ்ட் கிரெடிட் சீன் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும். போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் அடுத்த படத்துக்கு ஏதாச்சும் ஹைப்பிங்காக கொடுப்பாங்க. இப்போலாம் ஒன்றுமே பண்ணுறது இல்லை. போன வருஷம் பண்றல சும்மா ஜோக் வேணாம்ல கருப்பாம்பூச்சிலாம் விட்டாங்க. இந்த வாட்டி அது கூட இல்லை. வேணாம் இல்லை இது வேணாம் இல்லை வேணாம் வருமே. இந்த வாட்டி அது கூட இல்லை. அடுத்த படம் என்னன்னு சும்மா லைட்டா ஏதாவது ஒரு டிராப் ஆகுது கொடுத்தா பரவாயில்ல. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் செம்மையா லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு உருப்படியாக வந்த கிரெடிட் சீன்லாம் அதில் தான் வந்தது. அதுக்கப்புறம் எதுலேயும் மோஸ்ட்லி உருப்படியாக வரல. மார்வல்ஸ் காமிச்சிருங்க, மார்வல் ஸ்டுடியோஸ் காமிச்சிருங்க.